வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பெப்பரின் பேப்பர் செய்திகளினுடைய ஒரு பயணம். நம்முடைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல் கடந்த வாரங்களில் வெளிவந்த முக்கியமான செய்திகளை பற்றி பேசவிருக்கிறோம். இந்த வாரம் நம்மிடத்துக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் தலைப்புச் செய்தியில் வெளிவந்திருக்க ஒரு செய்தி பாஜக தமிழக பொறுப்பாளர் ஜவடேகர் பிரகாஷ் ஜவடேகர் நேற்றைய தினம் சென்னை வந்திருந்தாரு. அவரை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் அவர்களும் மற்ற சில கட்சித் தலைவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. கூட்டணி சம்பந்தமா சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் அன்புமணி ராமதாஸும் சந்திச்சு பேச இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்குது. 2014 இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் உருவாகுமா? ஆமாம், இது ஒரு முக்கியமான நிகழ்வு. மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பொறுப்பாளரும் பாஜகவின் தமிழ்நாடு பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் நேற்று மாலை சென்னை வந்தார். அவரை 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏல இருந்த தலைவர்கள் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். மற்ற கட்சி தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் செய்தியாளரிடம் பேசும்பொழுது இன் பிரின்சிபிள் கொள்கை அளவில் நாங்கள் என்டிஏவில் இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான அறிவிப்பு. மற்ற சில கட்சி தலைவர்களும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள், அப்புறம் வேறு சில கட்சி தலைவர்கள் ஏசி சண்முகம் போன்றவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு முக்கியமான நிகழ்வாக இன்றைக்கு அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை சந்திப்பார் அப்படின்னு தகவல்கள் வந்திருக்குது. ஒருவேளை விஜயகாந்த் இன்றே தன்னுடைய முடிவை அறிவிப்பாரா, அல்லது அவர் இன்றைக்கு ஜவடேகர் அவர்கள் சந்தித்த பிறகு இன்னும் சில நாட்கள் கழித்து தன்னுடைய முடிவை அறிவிப்பாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் திமுக பக்கம் போகிறதா அல்லது பாஜக கூட்டணிக்கு மீண்டும் திரும்ப என்டிஏக்கு வரதான்ற ஒரு ஊசலாட்டம் தேமுதிகவிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கு காலையில் அவர் ஜவடேகரை சந்தித்து பேச இருக்கிறார். 2014 இருந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக, பாமக, மதிமுக, இந்திய ஜனநாயக கட்சி, எஸ்சி சண்முகத்தோட கட்சி, கொங்கு முன்னணி, இவர்களெல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ எந்த கட்சியுமே கிடையாது. இப்போ தான் ஒவ்வொருத்தராக மறுபடியும் அதை சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வைகோ வெளியே போய்விட்டார். பாமக அவங்க தனியாக முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய கூட்டணி 2014 மக்களவைத் தேர்தலின் பொழுது இருந்த அந்த கூட்டணி உருவாகுமா என்பது முழு அளவில் உருவாகுமா என்பது சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று நம்முடைய ஜவடேகர் அவர்கள் நேற்று பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போதே பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு வண்டலூரில் பெரிய மாநாடு நடைபெற்றது. அதில் அவர்கள் டாக்டர் அன்புமணியை முதலமைச்சராக முன்னிறுத்தி பிரச்சாரத்தை முறையான பிரச்சாரத்தை ஏற்கனவே துவங்கிட்டாங்க. நேற்று அது தேர்தலுக்கான முன்னோட்டமாக இருந்தது. ஆகவே அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் என்டிஏக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை யாரை உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது என்பது ஒரு முக்கிய பிரச்சனை. ஏற்கனவே ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா மறுபடியும் அவர் கூட்டணிக்கு அந்த 2014 கூட்டணி வந்ததென்றால் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அன்புமணி ராமதாஸ் பேசும்போது கூட தமிழ்நாட்டை நாட்டோட முதல் மாநிலமா மாற்றுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. அது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய வாசகம் தான். அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் தகவல் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அவர்கள் முழு அளவிலான ஒரு தேர்தல் பரப்புரையை துவக்கி விட்டார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்காக மட்டும் இல்லாமல் கட்சியை தாண்டி ஒரு தனிநபரை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற தனிநபரை தான் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி சேர தயார்ன்ற அளவில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய விஜயகாந்த் இருந்த விஜயகாந்த் அதை ஏற்றுப்பாருன்றதான் சிக்கல். ஆகவே பழைய என்டிஏ உருவாவதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவர் அறிவிக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பழைய என்டிஏ ரிவைவ் பண்ணும்போது விஜயகாந்துக்கு அதில் என்ன ரோல் இருக்குன்னு வருது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். இதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஏன்னா சீட் ஷேரிங்கை விட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அந்த பழைய கூட்டணியை உருவாக்குவதில் வைகோ போயிட்டாரு. மற்ற 2 பேரை இழுத்து பிடிக்க பார்க்குறாங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுற்றுப்பயணத்திலே ஜவடேகர் அவர்கள் இன்று மாலை டெல்லி திரும்புகிறார். இன்று மாலை 4:30 மணி அளவில் கமலாலயம் பிஜேபி அலுவலகத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் அவர்
கூட்டணி பற்றிய இறுதி முடிவை அறிவிப்பாரான்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் தேர்தல்களுக்கு இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன. நமக்கு மே முதல் வாரத்துக்குலாம் தேர்தல்ன்றாங்க. அதுக்கு 40 நாள் முன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அறிவிக்கை வரும். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். மார்ச் முதல் வாரத்தில் வந்து என்னைக்கு தேர்தல்ன்றது ஒரு தோராயமான தேதிகள் வேண்டுமானால் அறிவிக்கப்படலாம். ஆகவே நாட்கள் இருக்கின்றன. இந்த சுற்றுப்பயணத்திலேயே என்டிஏவோட காம்போசிஷன் வந்து தெரிஞ்சிடுமான்னா அது சந்தேகம்தான் தோணுது. ஏன்னா அது பொறுத்திருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம அடுத்ததான் வந்து 8 அமெரிக்க செனட்டர்ஸ் வந்து பிரதமர் மோடிக்கு எழுதின கடிதத்துல இந்தியால சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சு விட்டதாகவும் அதனால மோடி வந்து இதுல வெளிப்படையா தலையிட்டு இதை கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதினாங்க. இது வந்து யுஎஸ் லா மேக்கர்ஸ் அர்ஜ் மோடி டு ஆக்ட் அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் வயலன்ஸ் அப்படின்ற தலைப்புல தி ஹிந்து நாளிதழில் வெளியே இருக்குது. ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்று காலை ஆங்கில த ஹிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முதல் பக்க செய்தி இது. அமெரிக்க செனட்டர்கள் 8 பேரும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கீழவை அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு 26 பேரும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 34 செனட் எம்பிஸ்ன்ற அந்த கேட்டகரியில் இருக்கவங்க, அந்த தகுதியில் இருக்கவங்க, அவர்கள் வந்து பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், நம்முடைய பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து கடந்த 1.25 ஆண்டுகளாக, அதாவது என்டிஏ அரசாங்கம், மோடி அரசாங்கம் பதவியேற்றிலிருந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில், பிஜேபி ஆளக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் மீது கொடும் தாக்குதல்கள் வந்து தொடர்ச்சியாக தொடுக்கப்படுகின்றன. இதற்கு இடையில கூட மாட்டிறைச்சி விவகாரம் சம்பந்தமாக முஸ்லிம்கள் வந்து கொல்லப்பட்டது. ஆமாம், அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சத்தீஸ்கரில் வந்து கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு இருக்குது. இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக மாட்டிறைச்சி உண்பது சம்பந்தமாக வந்து ஏற்பட்ட வதந்தி காரணமாகவே 4 முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அந்த உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி இன்சிடென்ட் சொல்கிறாங்க அவங்க. அதுவும் அது தவிர வேறு சில சம்பவங்களையும் கோட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து 4 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சீக்கியர்களுடைய மதத்தை, சீக்கிசம் இருக்கு இல்லையா, வந்து சீக்கிய மதத்தை வந்து நீங்கள் தனியான ஒரு மதமாக வந்து உங்களுடைய அரசு வந்து வெளிப்படையாக வந்து என்டார்ஸ் பண்ணலை, அங்கீகரிக்கல, அதையும் நீங்கள் வந்து அங்கீகரிக்கின்றாங்க. மிக முக்கியமான ஒரு கடிதம் இது. ஏன்னா சீக்கியர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசும்போது சீக்கிய மதம் என்பது இந்து மதத்தின் ஒரு அங்கம்னு தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து இந்த செனட்டர்கள் தங்களுடைய கடிதத்தில் வந்து சுட்டிக்காட்டி சீக்கிய மதத்தை வந்து தனி மதமாக நீங்கள் பாவித்து அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவர்களுக்கான உரிமைகளையும் மீண்டும் நிறுவனம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 2 மற்ற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த சைன் பண்ணியிருக்க அந்த செனட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலானவர்கள் வந்து இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட செனட்டர்கள். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல செனட்டர்கள் வந்து இந்தியாவை ஆதரிப்பாங்க, பல செனட்டர்ஸ் வந்து பாகிஸ்தான் ஆதரிப்பாங்க. அது எப்பயுமே அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கும். இந்த கையெழுத்திட்டு மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய, இந்தியா பாகிஸ்தான் உறவில் வந்து இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய செனட்டர்ஸ் தான் வந்து அந்த கையெழுத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையாக மோடி வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றாங்க. இது முக்கியமானது. அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா வந்து 1.25 வருஷமாக இந்த சம்பவங்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், மாட்டிறைச்சி சம்பந்தமாக, கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள், இது எல்லாத்திலுமே வந்து பிரதமர் மௌனம் காக்கிறார். ஆகவே பிரதமர் வந்து இதில் வந்து வெளிப்படையாக, அவங்க சொல்கிறது வந்து வெளிப்படையாக தன்னுடைய கண்டனத்தை பிரதமர் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க செனட்டர்கள், இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்க செனட்டர்கள் சொல்லியிருப்பது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஆண்டு அடுத்த மாதம் மார்ச் 31 1ஆம் தேதி நம்முடைய பிரதமர் வந்து மோடி அவர்கள் அமெரிக்கா போகிறார். அதாவது வந்து அணுசக்தி பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு 2 நாள் கருத்தரங்கு, அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட்டியிருக்கக்கூடிய கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக அங்கே போகிறார். அங்கே போகும்பொழுது இந்த பிரச்சனை எழுப்பப்படும்னு தெரியுது. ஏன்னா இதில் வந்து செனட்டர்கள், அமெரிக்க செனட்டர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தையும் வெமுலா இஷ்யூவில், ஜெயன்யூ இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் டைம்ஸ் அண்ட் வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகைகள் வந்து மோடி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்டித்து தலையங்கங்கள் எழுதியிருக்கின்றன. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, மோடி இதை வந்து அவ்வளோ சுலபமாக புறந்தள்ள முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கான அமெரிக்க முதலீடுகளை இது பாதிக்கும். ஒருவேளை மோடி அரசாங்கமோ மோடியோ இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால், வெளிப்படையாக செனட்டர்கள் சொல்லியிருப்பது போல வந்து இந்த மத கலவரங்களை சிறுபான்மையின மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறார்கள், இதையெல்லாம் மோடி வந்து வெளிப்படையாக இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும். என்னுடைய நாட்டில் வந்து சிறுபான்மையினருக்கான அத்தனை நலன்களும் பாதுகாக்கப்படும் என்று மோடி வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றால் அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கான அமெரிக்க முதலீடுகள் வந்து பாதிக்கப்படுவதில் போய் முடியும். ஆகவே இதில் மோடி கவனம் செலுத்துவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. அடுத்ததான் நாடாளுமன்ற பொது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்வது வழக்கம். அதன்படி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் வந்து அடுத்த நிதியாண்டில் 7 முதல் 7.75% வளர்ச்சி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும்
அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து ஹிந்து தமிழ் நாளிதழில் வெளியே இருக்கிறது தலைப்புச் செய்தியா. ஆமா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 26ஆம் தேதி வெளியிடப்பட்டு நேற்று காலை வந்த எல்லா பத்திரிகைகளிலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார ஆய்வறிக்கை குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்முடைய மத்திய பட்ஜெட் நாளைக்கு மத்திய பட்ஜெட் வெளியிடுறாங்க. மத்திய பட்ஜெட் வெளியிடப்படுவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது வெளியிடப்படும். அதாவது வந்து அடுத்த ஓராண்டுக்கான அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு முன்னோட்டமாக இப்போ பட்ஜெட்ன்றது வந்து செலவினங்கள் எங்கெங்க எதை எதை எப்படின்னு பைஃபர்கேட் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணுறது. பொருளாதார ஆய்வறிக்கை என்பது வந்து அடுத்த ஓராண்டுக்கான என்னெல்லாம் நடக்கும், என்ன நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குறித்த ஒரு பொதுவான ஒரு ஆய்வறிக்கை. அது வந்து ரொம்ப முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து அவங்க வந்து கடந்த ஆண்டு, அதாவது 2015-16ஆம் ஆண்டுக்கு வந்து நம்முடைய வளர்ச்சி விகிதம் என்பது வந்து 8-9% தோராயமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. 8-8.5%, 8-8.75%. கூட மானியங்களுக்கு பெரிய அளவில் ஒதுக்கீடு செய்யணும். அதுதான், அதுக்கு பேசலாம். இப்போ அது கடந்த ஆண்டுக்கான அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து 8-9% இருந்தது. இந்த ஆண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7-7.45%. இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆமாம், 7.75%. இது குறைஞ்சிருக்கு நமக்கு வந்து. இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று என்னன்னா வந்து மானியங்களை குறித்து வழக்கம் போல வந்து அவர்கள் மானியங்களை வந்து குறைக்கணும் அப்படின்றாங்க. அந்த மானியங்கள்னு சொல்லும்போது வந்து அவங்க வந்து இப்போ நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய நம்முடைய அந்த இது இருக்கு இல்லையா, சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, கேஸ் சிலிண்டர்ஸ், எல்பிஜி, அதுக்கான மானியத்தை குறைக்கணுன்றாங்க. விமான எரிபொருளுக்கான மானியங்களை குறைக்கணுன்றாங்க. இப்போ கூட கேஸ் சிலிண்டரை 10 குறைக்கணும், வருடத்துக்கு 10 குறைக்கணும். அந்த பரிந்துரையில் 12 சிலிண்டர்களை 10 குறைக்கணும், அந்த பரிந்துரை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விமான எரிபொருளுக்கான அந்த சலுகைகளையும் மானியங்களையும் குறைக்கணுன்றாங்க. தங்கத்துக்கான இறக்குமதி பண்றாங்க பாத்தீங்களா, அதற்கான மானியங்களையும் அவங்க குறைக்கணுன்றாங்க. இது எல்லாமே வந்து ரெக்கமெண்டேட்டரி நேச்சர்னுவாங்க ஆங்கிலத்தில். இவையெல்லாம் பரிந்துரைகள் தான். அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனா இந்த ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மானியங்களை குறைக்கணுன்றாங்க. விவசாயிகளுக்கான மானியங்கள் அது ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் வந்து இந்திய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை, உர மானியங்களை கூட குறைக்கணும்னு அவங்க அந்த ஆய்வறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நடைமுறையில் வந்து அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையோட இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வரும் ஓராண்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 2-3 விஷயங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்திய பொருளாதாரத்தில். ஒன்று வந்து சீனாவோட அந்த இது இருக்குது பாருங்கள், அதாவது வந்து கரன்சி, சீன செலவாணி வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதோட மதிப்பு. ஏன்னா சீனாவில் வந்து உள்நாட்டு தேவை குறைவதால் வந்து அங்கே வந்து உலக பொருளாதாரத்தையே அது இன்றைக்கி ஒரு மந்த நிலைக்கு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்குது. இரண்டாவது வந்து தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் விலை குறைவது வந்து வேறு மாதிரியான பாதிப்புகளை உலக பொருளாதாரத்தை ஏற்படுத்தலாம். சுருக்கமாக சொல்கிறதுனா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஆய்வறிக்கையில் அருண்ஜேட்லி அவர்களும் அதை கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து உலக பொருளாதாரம் இன்று ஒரு மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுவரையில் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் எப்பயுமே பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. வரும் நாட்களில் வந்து இந்த நிலைமை மாறலாம், பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வரும் நாட்களில் தான் வந்து இந்த ஆய்வறிக்கை வந்து எத்தகைய தாக்கத்தை வந்து நம்முடைய அரசாங்கத்தோட, மோடி அரசாங்கத்தோட கொள்கை வகுப்புல ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பெப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததா வந்து மாறன் சகோதரர்களுக்கு தில்லி சிபிஐ நீதிமன்றம் வந்து ஜூலை 11ஆம் தேதி நேர்ல ஆஜராகும்படி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இது வந்து தினமணி நாளிதழில் வெளியே இருக்கிறது இந்த செய்தி. ஆமாம், இது ஒரு முக்கியமான கடந்த வாரம் அந்த செய்திகளில் குறிப்பிடத்தகுந்த செய்தின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏனெனில் மாறன் சகோதரர்கள் மீது வந்து ஏர்செல் மேக்சிஸ் டீலில் வந்து சிபிஐ வந்து ஏற்கனவே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அது வந்து எப்போ தாக்கல் செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 2014ஆம் ஆண்டே வந்து சிபிஐ வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டது. அதாவது வந்து ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு வந்து சலுகைகளை வழங்கியதாகவும் அதற்கு ஈடாக வந்து சன் டிடிஹெச்சில் வந்து 750 கோடி ரூபாய்க்கு வந்து அவர்கள் வந்து முதலீடு செய்ததாகவும் தான் சிபிஐயோட வழக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து 2G வழக்கோடு தொடர்புடைய ஒரு வழக்கு தான் இது. இது வந்து சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை. அதன் பிறகு வந்து இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விட்டது. இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் வந்து அந்நிய செலவாணி மோசடி என்ற அவர்கள் ஒரு
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகள் எல்லாமே வந்து மெயின் 2G வழக்கு. கனிமொழி, ஆர் ஆசா திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வழக்குகள் நடைபெற்று வருகிறது பாருங்கள். இந்த ஓபி சைனி நீதிமன்றத்தில், சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் அமைக்கப்பட்ட சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கும் நடந்தது. அமலாக்கத்துறை சொல்லும்போது கூட இந்த குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது வந்து ஏற்கனவே சிபிஐ வந்து தாக்கல் செய்த மனுன்றது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது வந்து சதிச் செயலில் ஈடுபட்டது, முறைகேடாக நடந்து கொண்டது, அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியது என்பது முகாந்திரம். அது குற்றச்சாட்டு. இது வந்து அந்நிய செலாவணி மோசடி என்ற பிரிவில் வருது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்கிறது, ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது. அமலாக்கத்துறையோட குற்றப்பத்திரிகை என்பது வந்து சில 4-5 மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்கும், அதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அதை வந்து விசாரணைக்கு நீதிபதி ஓபி சைனி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் வந்து கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மனைவி காவேரி கலாநிதி மாறன் இவர்கள் அனைவரும் வந்து வரும் ஜூலை 11ஆம் தேதி 5 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே வந்து அவங்க நீதிமன்றத்தில் ஜூலை 11ஆம் தேதி அப்பீர் ஆகணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே 2G வழக்கு, கனிமொழி ஆராசா சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. ஜூலை மாதத்திற்குள், இது ஜூலை 11ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கு, கனிமொழி வழக்கில் தீர்ப்பு வந்து அதற்குள் வந்துவிடுமா என்று நமக்கு தெரியவில்லை. இது வந்து நிச்சயமாக வந்து இந்த சமன் அனுப்பப்பட்டிருப்பது என்பது, மாறன் சகோதரர்களுக்கான சமன் அனுப்பப்பட்டிருப்பது என்பது வந்து மாறன் சகோதரர்களுக்கு மட்டுமல்லாமல் திமுகவுக்கும் ஒரு பின்னடைவு தான். தேர்தல் காலத்தில் வரல உங்களுக்கு வந்து, ஏன்னா அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த வழக்கு வந்து சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது தான் இது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் சிறப்பு நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதிக்குள் இந்த வழக்கு வந்து சூடுபிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை இந்த வழக்கு வந்து விரைவாக நடத்தப்பட்டால் வந்து உங்களுக்கு வந்து அது மாறன் சகோதரர்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரும் பின்னடைவைத்தான் வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து ரொம்ப வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸ்வாங்க, ஏராளமான பல ஆயிரக்கணக்கான ஆவணங்களை கொண்ட ஒரு வழக்கு அது. அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்தியா முழுவதும் எங்கேயுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ளே அப்பீர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இவங்க 5 மாதம் டைம் கொடுக்கறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அதை நீதிபதி பார்க்கறதுக்கும் அதற்குள்ளாக கனிமொழி ஆராசா சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைந்து முடிப்பதற்குமாகத்தான் இது நடந்திருக்குது. ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு மாறன் சகோதரர்களுக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணை வந்து கண்டிப்பாக விரைவு பெறும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச முதல் நாள்லேருந்தே ரோஹித் வேமுலா விவகாரம் வந்து ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். இதற்கிடையில மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உரிமை மீறல் தீர்மானம் வந்து கொண்டு வரதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய நாடாளுமன்றம் வந்து ரோஹித் வேமுலா விஷயத்தாலையும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் JNU விஷயத்தாலையும் வந்து அமளிக்காடானது. தொடர்ச்சியாக 3-4 நாட்கள் இந்த விவாதம் நடைபெற்றது. அதில் மக்களவையில் ஸ்மிருதி இரானி பேசிய பொழுது கிளம்பிய சூட்டை விட மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் அவர் பேசும்பொழுது தான் வந்து அதிகப்படியான அந்த பிரச்சனைகள் வந்து வெடிச்சுது. மாயாவதிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் BSP தலைவர் மாயாவதி, முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அவருக்கும் ஸ்மிருதி இரானிக்கும் வந்து மிக கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் சொல்றதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என் தலையை வெட்டிடுங்க அப்படின்னு அவங்க பதவி விலக கூட தயாரானாங்க. அதை விட ஒரு படி மேலே போய் என் தலையை வெட்டிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் மாயாவதி இப்போ அவங்க உன்னோட பேச்சில் உங்கள் பேச்சில் எனக்கு திருப்தி இல்லை, சொன்னதை செய்யலாமான்னு கேட்டப்ப நீங்கள் வந்து உங்கள் கட்சி ஆளுங்களை அனுப்பி அதை செஞ்சுக்கலான்னாங்க. அந்த லெவலுக்கு விவாதங்கள் வந்து தனிமனித தாக்குதல்களாக போனது. ஆனால் நம்முடைய அமைச்சர், மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக அடுத்த நாள் வெளியாகிவிட்டது. ஏன்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா, ரோஹித் வெமுலாவுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையை நாங்கள் நிறுத்தவில்லை அப்படின்னாங்க. அப்புறம் அவர் தற்கொலை செய்து கொண்ட பிறகு பல மணி நேரத்திற்கு எந்த மருத்துவரையும் அவர் அருகில் போகக்கூட மாணவர்கள் அனுமதிக்கவில்லைன்னு அந்த அம்மா பேசினாங்க. ஆனால் அடுத்த நாளே ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தோட அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் வந்து அவரோட அறிக்கையே கொடுத்துட்டார். 6:30 மணி அளவிலேயே அவருடைய உடலை நான் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தி விட்டேன்னு அவர் ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டார். ரெண்டாவது, ரோஹித் வெமுலாவுடைய அம்மா, அவங்க ராதிகா வெமுலா, அந்த அம்மா வந்து பேசும்பொழுது இவர் வந்து அமைச்சர் வந்து பச்சை பொய்ய சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு சின்னத்திரை நடிகையாக இருந்தவர், சின்னத்திரையில் வேண்டுமானால் அவர் நடிக்கலாமே ஒழிய நாடாளுமன்றத்தில் அவர் நடிக்கக்கூடாது என்று மகனை இழந்து புத்திர சோகத்தில் தவிக்கக்கூடிய ஒரு தாய் வந்து பரிதவித்து அழுது அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு ஹைதராபாத்தில். அவங்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப தவறான தகவலை நாட்டுக்கு சொல்கிறீங்க, என் மகனுக்கான நிதி உதவி வந்து ஸ்காலர்ஷிப்பை 7 மாதம் நீங்கள் நிறுத்திட்டீங்க, அதனால தான் அவன் மன உடைஞ்சு போனான். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து அவன் தீவிரவாதின்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது? ஒரு தாய்க்கு தான் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளே அவருடைய மகன் இறந்ததுக்கு பிறகு சொன்னால் எவ்வளோ வலின்றது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா அந்த அம்மா ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, தெரிந்தே ஸ்மிருதி இரானி அவர்கள் தவறான தகவல்களை, அவருடைய இறப்பு சம்பந்தமாக மருத்துவர்கள் அவர் அருகில் போக முடியவில்லை என்கின்ற ஒரு தவறான தகவலையும், இரண்டாவது அவருக்கு உதவித்தொகை நிறுத்தப்படவில்லை என்ற தவறான தகவலையும் அவைக்கு கொடுத்திருக்கிறார். இது நாடாளுமன்றத்தில் யாராவது ஒருவர், அமைச்சரோ பிரதமரோ கூட
இந்த மாதிரி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறான தகவலை கொடுத்தால் அவங்க மீது பிரிவிலேஜ் மோஷன், அவங்க உரிமை மீறல் கொண்டு வரலாம். நீங்கள் அவங்க அம்மாவோட அந்த உணர்வுகளுக்கு வந்து பிரதமர் மோடிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா வந்து இப்போ வந்து ஜேஎன்யூ விஷயத்துல பிஜேபியோட ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரோஹித் வெமுலா விஷயத்துல வந்து ஒரு கட்டத்துல மோடி வந்து பெயர் குறிப்பிடாமல் வந்து அந்த சம்பவம் நடந்து 10 நாள் பொறுத்து ஒரு தாயின் வலியை நான் உணர்கிறேன்னு அவர் சொன்னார். அவர் அதை குறிப்பிட்டு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு வந்து அவருடைய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இவ்வளவு தவறான ஒரு தகவலை நாடாளுமன்றத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து மோடி வாய் திறக்க மறுக்கிறார். இதுல கூட ஸ்மிருதி இரானி அவர் பாராட்டியிருக்காரு. ஆனா தாயின் உணர்வுகளுக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்குறேன். ஸ்மிருதி இரானி வந்து கரெக்ட், நீங்க சொன்னது. ஸ்மிருதி இரானி வந்து ஆக்ரோஷமாக பேசினார். அதாவது வந்து மொழி புரியாதவர்களுக்கு கூட அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார், உள்ளத்திலிருந்து பேசுகிறார்ன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் ரொம்ப தவறான தகவலை, பொய்யை, பச்சை பொய்யை அவர் சொன்னார் என்பது வந்து பின்னால் அடுத்த நாளே வட்ட வெளிச்சமாகியது. ஸ்மிருதி இரானி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரதமர் அவர்கள் ட்வீட் பண்ணிட்டே இருந்தார் என்ன அவங்க பேசுறாங்களோ முக்கியமான இதை. இன்னைக்கு வந்து அது தவறான தகவல் என்று வெளிப்பட்ட பிறகு ஏன் மோடி வந்து அதை கண்டிக்க மறுக்கிறார், ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்கிறது. இப்ப நாளைக்கு வந்து பட்ஜெட், நாளைக்கு ஒரு மாதிரி சபையை நடத்திடுவாங்க. நாளைக்கு மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி இரானி விவகாரம் வந்து நாடாளுமன்றத்தை சீர்குலைக்க போகிறது. ஸ்மிருதி இரானி வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கும் வரையில் இந்த விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியோ, லெஃப்ட் பார்ட்டிஸோ வந்து அல்லது தலித் பார்ட்டிஸோ வந்து மாயாவதி உள்ளிட்டவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை வந்து நடத்த விட மாட்டார்கள். அதுவும் ராஜ்யசபாவில் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் மெஜாரிட்டி அதிகம். லோக்சபாவில் ஒரு மாதிரி நடத்தலாம் இவங்க. அதனால் வந்து இந்த முறை வந்து வரும் நாளைக்கு கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நாளைக்கு ஓடிடும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து சபை நடக்குமா, இந்த வாரம் நடக்குமான்றதே சந்தேகத்திற்குமா ஆகிப்போச்சுன்னா, ஒரு தவறான தகவலை அமைச்சர் கொடுத்திருப்பது என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் சிக்கல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பிரதமர் வழக்கம் போல் வாய் திறக்க மறுக்கிறார். அடுத்ததான் வந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் உட்பட 10 எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அவங்க உடனடியாக அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சதுனால எதிர்க்கட்சி தலைவர் பதவி வந்து விஜயகாந்த் அவர்கள் இழந்துட்டார் இல்லையா? இது வந்து ஹிந்து நாளிதழில் வெளியே இருக்கிறது இந்த செய்தி. கடந்த வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் இது. இந்த 8 எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகவே அவர்கள் வந்து அதிமுக சார்பு நிலை எடுத்து செயல்பட்டு வந்தார்கள். 29 பேர். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்டுட் ராமச்சந்திரன் ராஜினாமா செய்த பிறகு 8 எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் அதிமுக ஆதரவு நிலை எடுத்துட்டாங்க. அவங்க ஆனால் வெளிப்படையாக வந்து அதிமுகவில் சேர்ந்திருந்தா அவங்க வந்து அப்போ சேர்ந்திருந்தா கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி பதவி போயிருக்கும். அதனால் அவங்க அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் போன சனிக்கிழமை முடிஞ்ச பிறகு அவங்க வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஒரே நாளில் வந்து 8 தேமுதிக எம்எல்ஏக்களும், பாமகவோட ஒரு அதிருப்தி எம்எல்ஏவும், புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம் கட்சியின் ஒரு எம்எல்ஏவும் 10 பேர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட வீட்டில் சந்தித்து முறையாக அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா உறுப்பினர் அட்டையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா வந்து இவர்கள் வந்து வரும் தேர்தலில், இன்னும் 2 மாதத்தில் வர தேர்தலில் அதிமுக சார்பாக இவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த 8 பேர் வெளியில் போனதால் வந்த இன்னொரு விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற தகுதியை இழந்துட்டார். ஏன்னா 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களை வந்து 24 உறுப்பினர்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும். திமுக 23 தான் இருக்குது, 1 குறையுது. ஆகவே இன்னைக்கு வந்து நம்ம தமிழக சட்டசபையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியே இல்லைன்னு சபாநாயகர் அறிவிச்சிட்டார். இது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை தான். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த பதவி வந்து உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருந்தது கிடையாது. இந்த 10 எம்எல்ஏக்களோட ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் வந்து அதே நேரத்தில் அதிமுகவோட பழக்கருப்பையா வந்து அவர் வந்து 2 மாதங்களுக்கு முன்னால் ராஜினாமா செஞ்சார். அவர் ராஜினாமா செய்யும்பொழுது அவர் நேரில் போய் சட்டசபைக்கு போனால் சபாநாயகரும் இல்லை, சட்டசபை செயலாளர் ஜமாலுதீனும் இல்லை. 2 முறை முயற்சித்தார், அவர்கள் சந்திக்கவே இல்லை. அதன் பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி என்ன சொன்னார்னா, நான் வந்து ராஜினாமா கொடுக்க போனேன், வாங்க மறுத்துட்டாங்க, சபாநாயகரும் இல்லை, செக்ரட்டரியும் இல்லை, அதனால் என்னுடைய ராஜினாமாவை நான் வந்து ஃபேக்ஸில் அனுப்பிட்டேன், போஸ்டர்லேயும் அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. அவருடைய ராஜினாமாவை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இது குறித்து ஊடகங்களும் எழுதவில்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அதிமுக சார்பாக சென்னை துறைமுகம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ நான் ராஜினாமா செய்து விட்டேன், வாங்க மறுக்கிறார்கள். நேரில் போன பொழுது சபை தலைவரும் சபாநாயகரும் சட்டசபை செயலாளரும் நான் போஸ்டரில் இதில் அனுப்பிட்டேன், ஃபேக்ஸில் அனுப்பிட்டேன், ஆனால் வாங்க மாட்டேன்றாங்கன்னாரு. அது குறித்து எந்த அறிவிப்பையும் இந்த சபாநாயகர் வெளியிடவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இந்த 10 எம்எல்ஏக்களோட இந்த ராஜினாமா வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இவர் இழந்திருக்கிறார். இவங்களுக்கு இப்போ வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது வந்து அது சொல்ல முடியாது. அப்படியே கிடைச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்றதும் தெரியாது. ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு. அதில் ஒருத்தருக்கு தான் வந்து ஒருத்தர் போயிட்டார், 2 பேர் தான் அங்கே இருக்காங்க. புதிய தமிழகம் கட்சியில் கிருஷ்ணசாமியை தவிர்த்து ராமசாமி இன்னொரு எம்எல்ஏ அவர் தான் அங்கே போயிருக்காரு.
ஆகவே 3 கட்சிகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கின்றன. உடைச்சு 10 எம்எல்ஏக்கள் அங்கே போயிருக்காங்க. இவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை எட்டியாச்சு சார். உங்களோட பலதரப்பட்ட செய்திகளையும் அதனுடைய பார்வைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.